மாவட்டம் குடிசை கிராமத்தில் அனுமதியின்றி எருதுவிடும் விழா நடத்தப்பட்டதால் காவல்துறையினர் தடுத்து நிறுத்திச் சென்றபோது அந்த ஊராட்சி மன்ற துணைத் தலைவருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதத்தின் போது ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் காவல் அதிகாரியை அவதூறாக பேசிய காரணத்திற்காக காவல் அதிகாரி அவரை தாக்கும் வீடியோ வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் அடுத்த குடிசை கிராமத்தில் பொங்கலை முன்னிட்டு எருது விடும் விழா நடத்தப்பட்டுள்ளது. இதற்கு மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதி பெறாமல் நடத்தப்பட்டதால் தகவல் அறிந்து கிராமத்திற்கு சென்ற காவல்துறையினர் எருது விடும் விழாவை தடுத்து நிறுத்தியுள்ளனர். இருந்தபோதும் தொடர்ந்து எருதுகள் விடப்பட்டதில் பொதுமக்கள் சிலருக்கும் காவல் அதிகாரி ஒருவருக்கும் லேசான காயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் எருது விடுவதை நிறுத்தக் கோரி காவல்துறை அறிவுறுத்தி அங்கிருந்தவர்களை விரட்டியடித்துள்ளனர். இதனால் அங்கிருந்தவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது புதூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் விஜயபாலன் மதுபோதையில் இருந்ததாகவும் காவலர்கள் சிலரை அவதூறாக பேசியதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த காவலர் ஒருவர் விஜயபாலனை தாக்கியுள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு பின்னர் எருது விடுவது நிறுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் ஒருவரை காவலர் தாக்கும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் இதுகுறித்து விரிஞ்சிபுரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடிசை கிராமத்தில் அனுமதியின்றி எருதுவிடும் விழா நடத்தப்பட்டதால் காவல்துறையினர் தடுத்து நிறுத்திச் சென்றபோது அந்த ஊராட்சி மன்ற துணைத் தலைவருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதத்தின் போது ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் காவல் அதிகாரியை அவதூறாக பேசிய காரணத்திற்காக காவல் அதிகாரி அவரை தாக்கும் வீடியோ வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் அடுத்த குடிசை கிராமத்தில் பொங்கலை முன்னிட்டு எருது விடும் விழா நடத்தப்பட்டுள்ளது. இதற்கு மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதி பெறாமல் நடத்தப்பட்டதால் தகவல் அறிந்து கிராமத்திற்கு சென்ற காவல்துறையினர் எருது விடும் விழாவை தடுத்து நிறுத்தியுள்ளனர். இருந்தபோதும் தொடர்ந்து எருதுகள் விடப்பட்டதில் பொதுமக்கள் சிலருக்கும் காவல் அதிகாரி ஒருவருக்கும் லேசான காயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் எருது விடுவதை நிறுத்தக் கோரி காவல்துறை அறிவுறுத்தி அங்கிருந்தவர்களை விரட்டியடித்துள்ளனர். இதனால் அங்கிருந்தவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது புதூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் விஜயபாலன் மதுபோதையில் இருந்ததாகவும் காவலர்கள் சிலரை அவதூறாக பேசியதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த காவலர் ஒருவர் விஜயபாலனை தாக்கியுள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு பின்னர் எருது விடுவது நிறுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் ஒருவரை காவலர் தாக்கும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் இதுகுறித்து விரிஞ்சிபுரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.